நெல்லிக்காயில இருக்கு. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதனால டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த சளி, இருமல், ஜலதோஷம் இது மாதிரி அடிக்கடி வியாதிகள் வராம இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடி சளி பிடிச்சிருந்தா கூட நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு வரும்போது சீக்கிரமா கூட சரியாகும். பொதுவா சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலயுமே வைட்டமின் சி அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், சிட்ரஸ் பழங்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாவே பழங்கள்ல விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நெல்லிக்காய் தான். அதுக்கு அடுத்தபடியா வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய பழம் கொய்யா பழம். அதுலேயும் குறிப்பா வெள்ளை கொய்யாவை விட சிகப்பு கொய்யாவில் அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கு. ரெண்டாவதா தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய இரைப்பையில ஆசிட் செக்ரீஷன் ரெகுலேட் ஆகும். அது ஜீரணம் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் இருக்கிற நார் சத்து